கோவை செல்வபுரம் பகுதியில் பண மோசடி செய்த நபரிடம் பணத்தை மீட்டு தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது. சிங்கப்பூர் தொழில் அதிபரிடம் இழந்த பணத்தை வாங்கி தருவதாக நாடகமாடி கோவை அலுமினிய வியாபாரியிடம் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அமமுக பிரமுகரை கோவை செல்வபுரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. அலுமினிய வியாபாரியான ரவிக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூரில் வசித்து வரும் தூத்துக்குடியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் அறிமுகமாகி உள்ளார். இந்த நிலையிலேயே கண்ணனுக்கு தொழில் ஒப்பந்தம் அடிப்படையில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான பொருட்களை ரவி அனுப்பி வைத்துள்ளார். மாதங்கள் பல கடந்தும் கண்ணன் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இது குறித்து ரவி ஏற்கனவே போலீசாரிடம் புகார் அளித்து உள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கண்ணனின் ஊரைச் சேர்ந்த அமமுக பிரமுகர் பூலோக பாண்டியன் என்பவர் ரவிக்கு அறிமுகமாகி உள்ளார். அப்போது பூலோக பாண்டியன் கோவை தொழில் அதிபரான ரவியிடம் கண்ணனின் சொத்துக்கள் அடமானத்தில் உள்ளதாகவும் 13 லட்சம் கொடுத்தால் சொத்துக்களை மீட்டு தருவதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பிய ரவி பூலோக பாண்டியனிடம் 2 தவணைகளில் 13 லட்சம் ரூபாயை கொடுத்து உள்ளார். ஆனால் பணத்தை பெற்றுக் கொண்ட பூலோக பாண்டியன் கண்ணனிடமிருந்து பணத்தை பெற்று தரவில்லை என கூறப்படுகின்றது. தான் கொடுத்த பணத்தை ஏமாற்றி விட்டதாக கூறி செல்வபுரம் போலீசில் அமமுக பிரமுகர் பூலோக பாண்டியன் மீது புகார் ஒன்றை தந்து நடவடிக்கை எடுக்க கோரி இருக்கின்றார். புகாரின் அடிப்படையில் செல்வபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் பூலோக பாண்டியன் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவானார். கமிஷனர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் அடிப்படையில் தலைமறைவாகியிருந்த அமமுக பிரமுகர் பூலோக பாண்டியன் தூத்துக்குடியில் பதுங்கி இருந்த போது போலீஸ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.